லேடி சூப்பர் ஸ்டாரினுடைய இடுப்பை பிடிக்கிறதுக்கு என்னுடைய கையே நடுங்குச்சு அப்படின்னு இப்போ பிரபல நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் இடுப்பை பிடிக்கக்கூடிய காட்சியில் கை நடுங்குச்சான். நடிகர் ஆனந்த்ராஜ் அது குறித்து மனம் திறந்திருக்கார். 90களில் முக்கிய வில்லன் நடிகராக இருந்தவர் ஆனந்த்ராஜ். ரஜினிகாந்த் முதல் விஜயகாந்த் வரை முன்னணி நடிகர் பல படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். அதே சமயம் சில படங்களில் ஒரே ஒரு சண்டை காட்சிக்கும் நடித்து கொடுத்துருக்கிறார். இவருடைய நடிப்பை பார்த்து பாட்ஷா படத்தில் தன்னை கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கும் கேரக்டரை அவருக்கு கொடுத்தாரு ரஜினிகாந்த். 90 காலகட்டத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை நடித்து அதிக சம்பளம் வாங்கிய நடிகராக ஆனந்த்ராஜ் இருந்திருக்கிறார். தற்போது இவர் பல படங்களில் காமெடி வில்லன் கேரக்டரை கலக்கி வந்துட்டுருக்கார். தற்போது பிஸியான நடிகராக வளம்புறார். இந்த நிலையில் என் தங்கச்சி படித்தவ படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தியினுடைய இடுப்பை பிடிக்கும் காட்சி நடிகர் ஆனந்த்ராஜ் கை நடுங்குச்சான். சித்ரா லக்ஷ்மண் உடனான நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என் தங்கச்சி படித்தவ படத்தில் அண்ணனை டார்ச்சர் செய்து தலைகளாக தொங்கவிடும் காட்சியில் தங்கை வண்டியை சாயாமல் தாங்கி கொண்டிருப்பார். அப்போது இடுப்பு தெரியும். அந்த வண்டியை அவள் விட வேண்டும். அப்படின்னா இடுப்பை தொட்டால் விட்டுடுவா. அதான் கான்செப்ட். அப்போது பி. வாசு பண்ணுப்பான்னு சொன்னார். அந்த காட்சி பண்ணும்போது எனக்கு கையெல்லாம் ஆடுது. இதை பார்த்த கேமராமேன், எவ்வளவு பெரிய சான்ஸ், என்ன பண்ணுற நீ, உன் கை வெள்ளையாக இருக்குது, டூப் கூட போட முடியாதுன்னு சொல்லியிருக்காராம். நான் முடியல சார், விட்டுருங்கன்னு கெஞ்சினேன். அதன் பின்னர் அந்த காட்சியை நான் நடித்தேன் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமாக அவர் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. ஆனால் விஜயசாந்தியோ ஒரே ஷாட்டில் பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு இப்போ ஆனந்த்ராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு.